ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ள எல்பிஜி சிலிண்டர்ஸ் வச்சிருக்க எல்லாருமே வந்து உங்க கேஒய்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேஒய்சி எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா உங்க எல்பிஜி கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜெனியூனா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான். இது மூலமா பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டா இல்ல ஃபேக் கனெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி எலிஜிபிள் கஸ்டமர்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு போய் சேர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கரெக்டா போய் சேருதா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். இந்த கேஒய்சி வந்து 16ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் சைட்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்க கேஸ் புக் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்குள்ளே வந்து நீங்க கேஒய்சி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது வந்து 3 வழிகளை நீங்க பண்ணலாம். ஒன்று நீங்க உங்க கேஸ் ஏஜென்சிக்கே போய் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கேஸ் கொண்டு வருவாங்க இல்லைங்களா அவங்க மூலமா பண்ணிக்கலாம். இல்ல 3வது விஷயம் என்னன்னா உங்களுக்கு போன்லேயே வந்து உங்களுக்கு இந்த கேஒய்சி பண்ணிக்கலாம். இந்த 3 வழியுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பண்ணலாம் அப்படின்னு. நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ள இந்த கேஒய்சி பண்ணலன்னா கேஸ் கனெக்ஷன் உடனே கட் ஆயிருமா அப்படின்னு. அப்படி எதுவும் கட் ஆகாது. நான் நிறைய சொன்ன மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. கேஸ் புக் பண்றதுக்கு உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படலாமே ஒழிய வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. சில ஆப்ஸ் இருக்கு, அது மூலமா நீங்க வந்து கேஒய்சி கம்ப்ளீட் ஆச்சா இல்லை அப்படின்னு செக் பண்ணுங்க. பெண்டிங்கா இருந்துச்சுன்னா அஃபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி சர்வீஸ் மூலமா வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்ண சொல்லுங்க. கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லை பெண்டிங்ல தான் இருக்கா அப்படின்னு. வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி கொடுத்து அவங்க கிட்டயுமே வந்து செக் பண்ண சொல்லுங்க.